நல்லா என்னங்க 2 4 6 இந்தா எங்க ஐயா 2 8 11 14 13 13 எவ்வளவு என்னடா சண்டால பாவி போறதுக்குள்ள இருந்துச்சடா நாராயண தம்பி யாரு அண்ணன் யாரு யார் அண்ணன் யாருக்கு தம்பி யாரு என்னை போல பெரியவர்கள் உங்களை போல சிறியவர்களை பார்க்கின்ற பொழுது தம்பின்னு சொல்லுதா வழக்கம். உங்களை மாதிரி பெரியவங்களை பார்க்க அண்ணன் சொல்ற வழக்கம். இந்த உலகத்துல தம்பிக்கு தான் பெருமை இருக்கு, அண்ணனுக்கு தான் பெருமை. எந்த வகையில் அண்ணனுக்கு பெருமை? தம்பிக்கு எந்த வகையில பெருமை? காரணம் என்ன அப்படின்னா, முன்னாலே முளைக்கின்ற காதை விட பின்னால முளைக்குது பாத்தீங்களா கொம்பு, ஆமா அதுக்கு வலிமை கூட. முன்னால பிறக்கிறது காது அண்ணன் மாதிரி வலிமை இருக்காது, பின்னால பிறக்கிற கொம்பு தம்பிங்கிற கொம்புக்கு வலிமை அதிகமா இருக்கும். அப்ப அண்ணனை விட தம்பிக்கு தான் இந்த உலகத்திலே வலிமையும் பெருமையும் உண்டு. அதனாலதான் மூத்தது மோளை இளையது காளையடான்னு சொன்னேன். அது உண்மைதான். நீங்க அண்ணன்னு சொல்லிருக்கீங்க, எந்த வகையில சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க? நீங்க தம்பி எந்த வகையில சொன்னீங்க? அதனாலதான் தம்பிக்கு பெருமை சேர்த்திருக்கேன். நீங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒரு பெருமை சேருங்க. என் பெயர் நாரத மகரிஷி. ஏங்க எத்தனை தம்பி பிறக்கட்டும், சரி அண்ணன் மூத்தவன் இருக்கான் பாருங்க, அவனை கேட்டுதான் செய்வாங்க. ஒரு பங்கு வீட்டுல பிரிக்கிறாங்க, ஒரு 5 பேர், ஒரு மாடு 5 மாடு இருக்கு, ஒரு பசு மாடு இருக்கு 5 மாடு. அப்ப பசு மாடு அண்ணன் மூத்தவன்டா, அவன் தாண்டா வேலை சம்பாரிச்சவன், இவ்வளவு சம்பாத்தியத்துக்கு காரணம் அவன் தான், வருமானத்துக்கு காரணம் அண்ணன் தாண்டா, அண்ணனுக்கு 2 மாடு சேர்த்து கொடுப்போம்லான்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அண்ணனுக்கு பெருமை சேர்க்கிறது அது ஒரு இது. அதுல இன்னொரு விஷயம் பாருங்க, நீங்க சொன்னது மாதிரி நீங்க சொன்னது ஒரு வகையில் உண்மையும் கூட. எப்படி பாருங்களேன், ஏற்றுக்கக்கூடிய விஷயம் யான்னு கேட்டா, கிராமங்கள் தோறும் ஊர்களா இருந்தாலும் சரி, நகர பகுதியா இருந்தாலும் சரி, இல்ல கிராமங்களா இருந்தாலும் சரி, ஒரு 5 பேர் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5 பேர்ல 5வது ஆள் என்ன செய்வானா, கிட்டத்தட்ட அவன் வேலைக்கு போறதுக்கு ஒரு 20 வருடங்கள் ஆகி போயிடும். ஆனா ஒரு 10 வருடத்திற்கு முன்னாலேயே அண்ணன் வேலைக்கு போய் இவனுக்கு கஞ்சி ஊத்தக்கூடிய சூழல் உருவாகும். அப்ப அவனுடைய சேட்டையை போக்கி இந்த குடும்பத்துக்காக உழைச்சிருப்பாங்க. அதனாலதான் முன்னால பிறக்கிற அண்ணனுக்கு என்ன செய்வாங்க, சேட்டை பாக்குவோம்னு ஒரு செண்டை கூட விடுவாங்க, ஒரு செண்டு 2 செண்டு கூட விடுவாங்க. அது அண்ணனுக்கு மாடு 2 மாட்டை கூட விடுவாங்க. அண்ணன் யாரு நீங்க? என்ன தானே கேக்குறீங்க? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சரி, சோஸ்திர பிரியா சூர்யா, கண்ணி பிரியா கண்டா, கரகர பிரியா சுந்தரம். ஊரே எந்த ஊருங்க? இது ஊரே எந்த ஊரா? எந்த ஊரு? தேவலோகத்துல இருக்கக்கூடிய நபர்கள் யார்? என் பெயர் நாரத மகரிஷி. நாரத மகரிஷி என்னங்க, நான் எத்தனை அரிசி கேள்விப்பட்டிருக்கேன், கர்நாடக பொண்ணி கேள்விப்பட்டிருக்கேன், செல்ல பொண்ணி கேள்விப்பட்டிருக்கேன், சீரக சம்பாரிசி கேள்விப்பட்டிருக்கேன், வடநாடு அரிசி கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி பல வகையான அரிசி கேள்விப்பட்டிருக்கேன். நாரத அரிசி சண்டால பாவி சாப்பா டிராமா. நான் சாப்பிடுற அரிசியை சொல்லலடா, நான் சொல்றது ரிஷி. ரிஷியா? ஆங்காரத்தை உள்ளடக்கி நாரத மகாமணிவர் நீங்க தானா? சத்தியமா? சத்தியமாக உண்மைதானா? மாமையா என்ன விட்டா கோயில்ல போய் காசை வெட்டி போட்டு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. எங்க இருந்து வரீங்க? தேவலோகத்துல இருந்து புலவத்துக்கு வந்திருக்கீங்க. இது என்ன மண்டை மேல கொண்ட மேல பூவு? ஏன் அப்படின்னா, அதாவது மன்னர்கள் அணிவது மணிமகுடம், முனிவர்கள் அணிவது ஜடாமகுடம். ஜடாமகுடத்துல ஏன் பூ வச்சிருக்கேன்? ஜடாமகுடம் மட்டும் கொண்டு வரலாம். என்ன காரணம்? காரணம் என்ன அப்படின்னா, நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு, இந்த 5ஐயும் வெல்லக்கூடியவன். நிறைய என்ன தெரியுமா? சொன்னாதான் தெரியும். உங்களுக்கு எல்லாம் குறிப்பிட்ட வயது வந்த உடனே தலைமுடி நரைச்சிடும். ஆமா, எங்களுக்கு நரைக்காது. ஏன் நரைக்காது? அதுக்கு ஒரு விளக்கம். என்ன காரணம்? நரைக்காது. திரைன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு 70 வயது 80 வயது ஆனதுக்கு அப்புறம் இந்த திரைனா கண் திரை. கண்ணு பழுதாகிடும் உங்களுக்கு, எங்களுக்கு பழுதாகாது. நிறை திரை, பிணி, எப்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு உடம்புல நோய் வந்துடும். நோய் வந்து எங்களுக்கு நோய் வராது. உங்களுக்கு திரை, பிணி, மூப்பு, உங்களுக்கு வயசு ஆகிக்கிட்டே போகும். எங்களுக்கு என்றும் இளமையாவே இருக்கும். உங்களுக்கு சாக்காடு, உங்களுக்கு ஒரு நாள் இறப்பு இருக்கு, எங்களுக்கு இறப்பே கிடையாது. இந்த 5ஐயும் வென்றவன் நாரத மகரிஷி என்ற சொல்லுக்காக 5 இடத்துல கட்டு. நீங்க தானா? அப்ப சாமிகளுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கா? என்னப்பா ஆசைகள் இருக்கா உங்களுக்கு? ஆசைகள்னா புரியல எனக்கு. இல்ல ஏதோ ஆசை இருக்காமா? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, 3 ஆசை இல்லாதவனால 3ம் இல்ல. 3மே இல்ல, சுத்தமாவே இல்ல. ஏன் சுத்தம் பண்ணி விட புரியா? சுத்தமா இல்லையா? அறுத்துட்டு ஆசை வெறுக்க அறுக்க முடியாது. சுத்தமாவே இல்ல. சுத்தமாவே கொஞ்சம் கூட இல்லைன்னா இருக்கு இருந்தாலும் வெறுத்து ஒதுக்கி வச்சிருக்கீங்க. நீங்க ஒதுக்காம வைக்கிறதா பிரச்சனை. எதுக்கு அதை ஒதுக்கிறதுக்கு மண்ணெண்ணை புத்தி போறது? நாராயணா நாராயணா. காரணம் எல்லாரும் சிற்றின்பத்தை நாடி போயிட்டா பேரின்பத்தை நாடி யாராவது ஒருத்தம் போகணுமா இல்லையா? என் கூட உருவானவர்கள் மொத்தம் 9 பேர், 10 பேர் என்ன சேர்த்து 9 பேருமே சிற்றின்பத்தை நாடினார்கள், முடித்தார்கள். நான் ஒருவனே இந்த ஆன்மீகத்தை தெய்வத்துடைய நிலையை மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக பொதுநல தொண்டன் என்று பெயர் பெற்றேன். அப்ப சுத்தமாவே இல்ல. சுத்தமாவே இல்ல. ஆசை இல்ல. வேண்டாம். இப்படிதான் உங்களை மாதிரி சாமி ஆசை இல்ல. எந்த ஆசை? மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, எந்த ஆசை இல்லைன்றாங்க. இப்படிதான் பாருங்க, ஒரு 10 சாமியாரு ஒரு ஆசிரமத்தை தங்கியிருக்காங்க. சரி,
ஏன்டா ஜவுனம் சரியில்லையா? 10 சாமியார் ஒரு ஆசிரமத்தை தங்கியிருக்காங்க. அதுல 10 சாமியார் ஒரு தலைமை சாமியார் இருப்பாங்கல்ல, அவர் தான் குரு. அப்ப அவர் சொல்லியிருக்காரு, ஐயா சாமியெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு இந்த 9 சாமியார்ட்ட கேட்டிருக்காங்க. இந்த 9 சாமியார்ட்ட உங்களை போய் சொல்லுவேனா, உங்களை போய் நீங்க எப்படியாப்பட்டாலும் 9க்கு தாண்டா பெருமை சாமி, உங்களை போய் சொல்லுவேன் நானு. 9க்கு எவ்வளவு பெருமை? நவதானியம் நவகிரகம் இருக்குல்ல, நான் அதெல்லாம் சொல்லல சாமி. 9 சாமியார்ட்ட இந்த தலைமை சாமி சொல்லியிருக்காரு. அப்ப தலைமை சாமியார்ட்ட கேட்டிருக்காங்க, இந்த 9 சாமி 9 சாமியார் கேட்டிருக்காங்க, சாமி தலைமை சாமியாரு இந்த ஆசிரமத்தில் இருக்கோம், கூட்டுறது நாங்க தான், பெருக்கிறது நாங்க தான், சமைக்கிறது நாங்க தான், வட்டி சம்பு வளர்க்கறது நாங்க தான், தண்ணி தூக்கி வைக்கிறது நாங்க தான், எங்களால முடிய ஒரு ஒத்தாசைக்கு ஒரு கிளறிய வச்சா போதும் அப்படின்ட்டு இந்த 9 சாமி கேட்க 9 சாமியார் கேட்க விட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு தலைமை சாமியார் சொல்லியிருக்காரு. என்னையா நாங்க ஒரு கிளவி தானே கேட்டேன், இந்த கிளவியை வைக்க வேண்டிய வேலைக்கு இந்த கிளவி அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போகல, இவன் இந்த தலைமை சாமியார சமைச்சிருக்காரு. அன்னைக்கு சமைச்சியல சாப்பாடுலாம் எல்லாம் சமைச்சு முடிச்சோன்னே அதுல சாப்பாட்டுல உப்பு அதிகம் அள்ளி போட்டாரு. உப்பு அள்ளி போட்டு குழம்புல உப்பு அள்ளி போட்டு வச்சுட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இந்த 9 சாமியார்கள் உள்ள ஓட்டு பூட்டி அப்படியே வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போன பின்னாடி இந்த சாமிகளுக்கு சாப்பாடு பசி ஒரு வயிறு பசிச்சா என்ன பண்ணுவாங்க, பசிச்சா சோறை போட்டு சாப்பிடுவாங்கல்ல. இவங்க இந்த 9 சாமியார் என்ன பண்ணிட்டாங்க, சாப்பாடு போடுறதுக்கு போய் வட்டிய பாத்திரத்தை எடுத்து சாப்பாடை போட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா உப்பு கைக்குது. உப்பு கைக்கையில உப்பு திண்டா என்ன சாமி செய்யணும், தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கிறது பார்த்துருக்காங்க, வீட்டை சுற்றி பார்த்துருக்காங்க, தண்ணியும்ல ஒன்றும் இல்லை. தண்ணி இல்லாமல் இருக்கட்டி இந்த தலைமை சாமியார் என்ன பண்ணியிருக்காரு, காலையில் வாசல் தொழிக்கிறதுக்கு ஒரு குண்டாவில் சாணத்தை எடுத்து போட்டு அதில் லேசாக தண்ணியை ஊற்றி வச்சு போயிருக்காரு. தண்ணி ஊற்றி வச்சுட்டு போகட்டி இந்த சாமிகளுக்கு போனால் தண்ணி தெவிக்க பார்த்துருக்கா, சுற்றி முற்றி பார்த்துருக்கா, தண்ணியும் காணா ஒன்னையும் காணா. இந்த குண்டாவில் சாணம் போட்டு வச்சிருக்காரு தலைமை சாமியார். அதில் போய் இந்த 9 சாமியார் பாருங்க, 9 சாமியார் போய் அதில் ஒரு ஆள் போய் இப்போ அந்த தெளிஞ்சாப்புல தண்ணியை லேசா 3 மடங்கு அள்ளி குடிச்சுட்டார். குடிக்க விட்டியன் மறுபடியும் இந்த 8 சாமியார் இருக்காங்க பாருங்க, மாற்றி பாய் இந்த இருக்க குண்டாவில் சாணம் போட்டு வந்த எல்லா தண்ணியும் குடிச்சு காலி பண்ணிட்டாங்க. சாணி கூட பார்க்காம குடிச்சு காலி பண்ணிட்டாங்க. பிறகு என்ன பண்ணாங்க, இருக்காங்க காலையில் விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச பின்னாடி இந்த தலைமை சாமியார் வாராரு. வந்தோடனே இந்த 9 சாமி கேட்குறாரு, 9 சாமியார் கேட்குறாங்க, ஏயா சாப்பாடை சமைச்சு வச்சுட்டு இப்படி எங்களை பூட்டி வச்சுட்டு போயிட்டேயா, ஏயா பூட்டி வச்ச ஏயா சோத்துல உப்பள்ளி போட்டு போயிட்டீங்களே, நாங்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டு போகக்கூடாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த குண்டாவில் தண்ணி இருந்துச்சு, சாணம் போட்டு வச்சு தண்ணி எங்க, தண்ணியா உப்பு கச்சி தாங்க முடியல எங்களால், அந்த தண்ணியை நாங்கள் தான் தெளிஞ்சாப்புல குடித்தோம். ஏயா நீங்க எல்லாம் ஆசை இல்லைன்றீங்க, வேற எந்த இதுவுமே இல்லைன்றீங்க, இந்த குண்டாவளோட சாணி தண்ணியை விட மாட்டீங்களே, கிளவியை விடுவாயா? இதுல இருந்து நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னா, வேலைக்கு ஒத்தாசைக்கு ஒரு கிளவியாவது வைக்கலாமே, சோறு தண்ணி ஆக்கும் தண்ணி கண்ணியை பிடிச்சி வைக்குமே அப்படி நாங்க கேட்கிறோம். நீங்க குருவே வேணாம்னு சொன்னீங்களே, நான் ஏன் வேணாம்னு சொன்னா, தண்ணி இல்லேன்னு தெரிஞ்ச உடனே சாணி தண்ணியா இருந்தாலும் பரவாயில்லேன்னு ஆக குடிச்ச உங்களுக்கு கிளவியா இருந்தாலும் பரவாயில்லன்னு மோகத்தை தீர்க்கிறதுங்க அப்படின்னு. அதனாலதான் நான் வந்து ஒரு கிளவியை கூட வைக்கல, வேலைக்கு வைக்கல அப்படின்னு தலைமை ஒரு குரு சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கீங்களா நீங்க? அப்படி அல்ல, ஏன்னா அப்பா பேரு அவங்க எல்லாம் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன், அவங்க எல்லாம் இந்த பூலோகத்துல பிறந்தவர்கள். சரி, உங்களை மாதிரி என்ன மாதிரியா? ஏன்னா ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னால எங்க அப்படித்தானே சாமியார் பூலோகத்துல தெரியுறாங்க. ஏன்னா உங்களே நீங்க ஏமாத்திக்கிறீங்க. எப்படி ஏமாத்துறோம் எப்படின்னு கேளுங்களே, அதாவது உங்களை மாதிரியே தான் 2 கை 2 காலோட தான் பிறந்திருப்பேன். ஆமா, அவன் போய் என்ன செய்வான், ஒரு மலைக்கு பக்கத்துல ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துக்கிட்டு, சரி வானத்தை வில்லா வளைக்கிறேன், மணலை கயரா திரிக்கிறேன்னு சொல்லி ஒரு அறிக்கை விடுவேன். சரி,
எவனாவது வானத்தை வில்லாதி வரைக்கும் வளைச்சிருக்கானா? வளைக்க முடியுமா? முடியாது. கயரா திரிக்க முடியுமா? முடியாதுல. அதான் என்னமோ சொன்ன கதையா, கேப்பாருக்கு புத்தி கேப்பையில நெய் வெடிதுன்னா கேப்பாருக்கு புத்தி எங்கடா வச்சுங்கடா. நீங்க எல்லாரும் ஏமாந்து போய் அவன் காலடியில் விழுந்தா உங்களை ஏமாத்துறதுக்கு அவனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கண்டிப்பா. இந்த நிலைதான் இவங்க எல்லாம் உங்களை மாதிரி மானுட பிறப்புகளாக பிறந்து இங்கேயே வளர்ந்து இதெல்லாம் ஒரு கும்பலாவே திரியிறாங்க. ரொம்ப பேரு ஒரு பக்கம் விடுங்க. என்ன கட்டிய படுத்து உங்க பேரு? நாரத மகரிஷி. உங்க அப்பா பேரு? பிரம்மதேவன். அட பரமமேனா? பரம இல்லையா? பிரம்மா. அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. ரொம்ப நாளாச்சு. யார பார்த்து? தேவகோட்டை ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு. சுகர் கூடிக்கிருச்சுன்னு அப்பாவுக்கு. நல்லா இருக்கா? குறைஞ்சிருச்சு சுகர். 2 வாங்கிட்டு இருக்குண்டாரு. உனக்கு மண்டையில மூளை இருக்க முதல்ல. ஏங்க எங்க அப்பா போய் ஆஸ்பத்திரியில எப்ப கிடப்பாரு? பரமே சுகர் ஒரு 2 வாங்கிட்டு கூடிருச்சுன்னு வந்தாரு தேவகோட்டை ஆஸ்பத்திரிக்கு. நான் பரமே. அட பரமே இல்லடா, பிரம்மன்டா. பிரம்மமேதானா? உங்க அப்பா தானா? அப்ப அந்த சிறுச பெருசா அது நான். நீங்க அப்ப ஆட்ட படைச்சது, மாட்ட படைச்சது, கோழிய படைச்சது, குருவிய படைச்சது, இந்த குஞ்ச படைச்சது, குஞ்சு கோழி குஞ்சையும் படைச்சது எங்க அப்பா. உங்க அப்பா தான். ஏன் சாமி இந்த கோழி அடையில் இடக்கையில உங்க அப்பா போய் அதுல உட்கார்ந்தாரா? அப்படி இல்லையா? அப்ப முட்டை தெரிச்சு போச்சு உங்க அப்பாவுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, என்ன 4 வகை யோனி. யோனி அண்டசம், சராயசம், உப்பிசம், சுவதேசம். இந்த 4 வகையில முட்டையில இருந்து ஒரு வகை. முட்டையில இருந்து ஒரு வகை வருதா இல்லையா? ஆமா. அந்த முட்டையில இருந்து வருவது பூராமே என்ன செய்யறா? என்ன பறவையினம். கருப்பையில இருந்து உருவாகக்கூடியது ஒரு மனிதனுக்கு. அது வந்து மனிதர்கள். இப்ப தெய்வங்கள் எல்லாம் இருக்கா இல்லையா? இந்த 4 வகை யோனில இருந்து 7 வகை தோற்றத்தை உருவாக்குறாங்க. ஆமா. 7 வகை தோற்றத்துல இருந்து 84 லட்சம் ஜீவபலங்களை உருவாக்குறாங்க. அதுதான் இந்த உலக உற்பத்தி மயம். படைப்புக்கு உங்க அப்பா தான். ஆமா. அம்மா வேறு கலைவாணி. அட கலவாணி மேனா? கலவாணிடா. ஆய கலை 64 சொந்தக்காரி. தட்டுவாணி, தமிழ் சொல்வி, வீணைக்குவாணி, நாவுக்கரசி, பல நாமங்கள் அவளுக்கு உண்டு. ஓ, பொற்தாமரை குடி இருக்க அந்த கலைவாணி மேந்தனா? அதாவது வெள்ளை தாமரையிலே. சரி. இந்த பொன் தாமரை நீங்க சொல்றீல பொற்றாமரைன்னு. ஆமா. அதுல இருக்கிறது வேற ஆளு. செந்தாமரையில இருக்கிறது வேற ஆளு. அப்ப வெண்டாமரையில இருக்கவங்க. வெண்டாமரை வெள்ளை கலை விட்டு வெள்ளை பனி போட்டு வெள்ளை கமலத்தில் விட்டு இருப்பாள். வெள்ளத்தில் அழியாது வெள்ளத்தால் வேகாது அள்ளி கொடுத்தாலும் குறைபடாது நிறைவழிய கல்வி. கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் என்றாய். ஏன் சாமி அப்ப ஆசை எந்த ஆசையும் இல்ல பெண்ணாசை இல்ல அப்புறம் மாசமா இருக்க பொம்பளைட்டு போனீங்க? அட நாராயணா, எந்த பொம்பளைன்னு சொல்லுவா சாமி? மாசமார்கள் பொம்பளைட்ட போனீங்களா? போகலையா? போனது உண்மைதான். இரண்டிய மனைவி லீலாவிட்ட போனீங்களா? போகலையா? நான் தான் போனேன். என்ன காரணத்துக்கு போனீங்க? காரணம் என்ன அப்படின்னா, அங்க ஒரு மிகப்பெரிய தொந்தரவு உன்ன மாதிரி ஒரு தொந்தரவு குடிச்சே வந்தேன். என்ன? அட ஒரு உதாரணத்துக்குடா இந்த மாதிரி ஒரு தொந்தரவு குடிச்சவன் இந்திரன் வர்றேன். சரி. இந்திரன் வந்து இரண்டிய மனைவி லீலாவதி எப்படியாவது அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன். சரி. அனுபவிக்கணும்னு நினைக்கின்ற பொழுது அப்பதான் அங்க போய் அவனை ஏன்டா அடுத்த முட்டாட்டிய பாக்குறதே தவறுன்னு சொல்லுவீனா? நீ கைய பிடிச்சிருக்கிறிய தவறான்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுட்டு அப்பதான் அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய அவளை என்ன செய்யணும்? உபதேசம் செய்றேன். என்ன உபதேசம்? ஓம் நமோ நாராயணா. எங்க ஓம் நமோ நாராயணா என்று தொப்புளுக்கு அருகாமலை வாய் வைத்து. தொப்புல வச்சீங்க? தொப்புல வாய் வைக்கல. தொப்புளுக்கு அருகாமல் பக்கத்துல உப்பு கரைச்சிருக்குமே. டேய் கீழே இல்லடா மேலடா. கீழயா? உன் புத்தி உன்னை விட்டு போமாடா. மேலயா? ஆமா. மேல வச்சு இடம் அடிஞ்சா ஒரு தாய்க்கும் சேய்க்கும் உண்டான உறவு எங்க இருந்து ஆரம்பிக்கும்? தொப்புள் கொடியில. அதனால தான் தொப்புளுக்கு பக்கத்துல வச்சு நான் மந்திரத்தை சொல்கின்ற பொழுது உள்புறமாக இருக்கக்கூடிய கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தை அதை இந்த மந்திரத்தை உள்வாங்கி வந்து பிறந்ததுக்கு அப்புறம் இரணியனை அழிப்பதற்கே காரணமாக இருந்தவன் அவன்தான. பேரு பக்த பிரகலாதன். பக்த பிரகலாதன் வந்தான். அழித்தது இரணியனை. நரசிங்க அவதாரம் எடுத்தது என்னுடைய பாட்டன் நாராயணன். பாட்டுங்க. சரி சாமி. சரி, இங்க வந்த நோக்கம் மற்ற மகிழ்வு. இப்ப என்னை பற்றி இவ்வளவு விசாரணை முடியல. சரி, உன்னை பற்றி விசாரிக்கலாமா? ஆமா விசாரிங்க. அற்புதம். ஏன்னா இந்த உடம்பு இருக்குல்ல? ஆமா. இந்த உடம்புல ஓட்ட மொத்தம் எத்தனை? மிச்சம் பாருங்க. இந்த உடம்புல ஓட்ட ரத்த ஓட்டம் அதிகமா இருக்குல்ல? ரத்த ஓட்டத்தை கேட்கலடா. ஓட்ட துவாரம் கண்ணு 2 ஓட்ட. ஆமா. காது 2, மூக்கு 2, வாய் 1, காது 2, குதம் முகம் குய்யம் குதம் குய்யம். அப்போ 9 ஓட்டை. ஆமா 9 ஓட்டை. இந்த நவ துவாரம் இருக்குல்ல? ஆமா. இது பூராமே உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வரக்கூடிய துவாரம். உண்மைதான். கண்ணுல கண்ணீர் வரும், கூளையும் வரும், சளி வரும், வாயில வாணி வடியும், இந்த வேர்க்கல. ஆமா. உடம்பு முழுவதும் முத்தா வருதா இல்லையா? ஆமா. அப்ப இந்த உடம்பு முழுவதும் ஓட்டை இருக்கத்தானே செய்யுது. இருக்குல்ல? ஓட்டை இல்லாம வெளியே வராதுல்ல? வராது. ஆனா இதுல ஆண்டவனுடைய படைப்பு பாத்தீங்களா? என்ன படைப்பு? இப்ப நம்ம குளிக்கிறோம்ல? ஆமா. இந்த குளிக்கிற தண்ணி உடம்புக்குள்ள போகுமா? போகும்ல.
உடம்புக்குள்ள ஒண்ணா உடம்பு நிரம்பிராதா? நிரம்பு. இப்போ ஒரு வாளி இருக்கு, ஒரு குடம் இருக்கு, தண்ணியை ஊத்துனா நிறைஞ்சிரும். தண்ணி எள்ளி ஊத்துறோம்ல, இந்த இறைவனுடைய படைப்பை பாத்தீங்களா? உள்ள இருக்கிறது மட்டும் வெளியாகுது. வெளியில இருந்து தண்ணியை ஊத்துனா உள்ள போகாத அளவுக்கு எவ்வளவு மகத்துவமான இந்த உடலை கொடுத்திருக்காங்க. அது கடவுள் படைக்கிற உடம்பு தான் பாருங்க. அப்ப இதுல இன்னொரு விஷயம் பாருங்க. என்ன விஷயம்? வட்டற்ற வகையில். இப்ப நீங்க உங்க பேரு? என் பேர் வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? நம்பிராஜன். உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் நீங்க பிறந்தவனா பிறந்தவனா? ஏங்க என் அம்மா குழந்தை பெத்தாங்க என்னைய. சரி. அப்பா கல்யாணம் பண்ணாரு அம்மாவை. கல்யாணம் பண்ணது உங்க அப்பா? ஆமா. குழந்தை பெத்தது எங்க அம்மா. ஏன் உங்க அப்பா நாள பெக்க முடியாதா? ஏங்க எங்க அப்பா நாள எப்படி பெற முடியும்? அம்மா தான் பெற முடியும். உங்க அம்மாவுக்கு 2 கை தான், 2 கண்ணு தான், 2 காலு தான். உங்க அப்பாவுக்கு 2 கை, 2 கண்ணு, 2 காலு தானயா? அவர் ஆம்பளைல. சரி, ஆம்பளை. அப்ப உங்க அப்பா இல்லாமலே உங்க அம்மா குழந்தை பெத்துருச்சா? எங்க அப்பா இருந்தா குழந்தை பெத்துச்சு. உங்க அப்பா கூட எதிர்பார்த்து உங்க அம்மாவே உருவாக்கி இருக்க முடியானே? எப்படி எங்க அம்மா உருவாக்க முடியும்? ஏன் முடியாதா? முடியாதுல. அப்ப ஒருவருடைய உதவி இல்லாமல் இன்னொருத்தருடைய உதவி பண்ண முடியாது. இந்த உலகத்துல பூமியில மரம் ஒண்ணு இருக்கு பத்தியா? ஆமா. இந்த மரம் இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை இயங்காது. இப்ப நீங்க சொன்னீங்களே ஒருவரோட உதவி இல்லாம ஒருவர் பண்ண முடியாது. ஆமா. இந்த ஒரு கை தட்ட முடியுமா? ஓசை வராது. கை தட்டினாத்தான் ஓசைடு. அப்ப 2 சேர்ந்தாத்தான் ஓசைடு. அதனால எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் சேர்ந்ததுனால நான் பிறந்தேன். இப்ப பொதுவாகவே என்னடா மரம் மாதிரி நிக்கிறானடா எதை கேட்டாலும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. ஆனா மரம்னு சொல்றோம்ல. ஆமா. இந்த உலகத்துல மரம் செய்யக்கூடியதை மனிதன் செய்யல. யானு கேளுங்களே. ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்கு வரைக்கும் ஒரு மரம் மனிதனுக்கு உதவுகின்றது. எப்படி உதவுது? சாமி, ஒரு பனை மரத்தை வச்சுக்கோங்க. ஒரு பனை மரம் பனை முளைச்சு வந்தோன்னா ஓலை எடுக்கு. ஓலை வச்சு கூரை குச்சல் கட்டலாம். அது பின்னாடி நொங்கு காய்க்குது. நொங்கு சாப்பிடலாம். அதே மரத்தை நாளடைவில் மரத்தை அறுத்து விட்டாச்சுன்னா அதே மரத்தை அறுத்து வீடு கட்டலாம். இப்படி பல வகையானது சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. ஒரு மரமாகப்பட்டது எத்தனை உதவுதுன்னா, இப்ப நீங்க சொல்ற விவரம் எப்படின்னா, இந்த வயசுல உதவுறதான் நீங்க சொல்றீங்க. ஆமா. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் மரம் உதவுதுடாங்கிறேன். அது உங்களுக்கு தானே தெரியும். அப்படி கேட்கணும். இப்ப ஒரு குழந்தை பிறக்குதுல. ஆமா. பிறந்த உடனே பிறந்த குழந்தையை தாளாட்டுவதற்கு தொட்டில் ஒண்ணு செய்யறோமா இல்லையா? ஆமா. அப்ப ஒரு குழந்தை பிறந்த உடனே மரத்தை அறுத்தா தானே தொட்டில் செய்ய முடியும். அப்ப ஒரு குழந்தை பிறந்த உடனே, ஒரு மனிதன் பிறந்த உடனே மரம் முதலாக உதவுதா? உதவுதுல. இரண்டாவது, அந்த குழந்தை எழுந்து நடக்கும்போது நடவண்டி மரம் உதவுதா? மரம் உதவுது. மூன்றாவது பாருங்க, உங்களை மாதிரி ஒரு 16 வயது இளைஞனா வந்த உடனே சிலம்பாட்டம் ஆடுவதற்கு கம்பு, அதுக்கு மரம் உதவுதா? நான்காவது அவருக்கு அடுத்து திருமண வயது வந்துடும். ஆமா. திருமண வயது வந்தோன்னு முதல்ல வாசல்ல வாழை மரம் கட்டுறோம். முகூர்த்த கால மரம் கட்டுறோமா? கட்டிலு, மெத்த, ஜன்னலு, கதவு, இது பூரா உதவுதா? சரி, அப்படியே நீங்க கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெத்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறீங்கன்னா முடி நரைச்சிருது. இல்ல அதாவது ஒரு 60 வயது வந்துருது, தலைமுடி நரைச்சிருது. தள்ளாடுற வயதுல ஊண்டு கொள்ளு ஒண்ணு தேவைப்படுதா? ஆமா. அப்ப பாருங்க, 6வது முறை மரம் உதவுதா? சரி, நீங்க இறந்துட்டீங்க, உங்களை பாடைன்னு ஒண்ணு கட்டி தூக்கிட்டு போறதுக்கு 7வது முறை மரம் உதவுதா? ராஜாமி, ஒசுக்கு நான் இறந்தேன்றீங்களே. உதாரணத்துக்கு தேர் கட்டுறதுக்கு உதவுது மரம். பாருங்க, அடுத்து பாருங்க, அவனை கொண்டு எரிக்கணும். எரிப்பதற்கு மரம் இல்லை என்றால் மனிதனுடைய பிணம் எரியாது. அப்ப பாருங்க, ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்கும் வரைக்கும் ஒரு மனிதனுக்கு மரம் உதவுகின்றது. மரத்திற்கு மனிதன் என்ன உதவி செய்தான்? ஒண்ணுமே இல்ல. இதுல என்ன வெட்டத்தான் செய்யறோம்? மரத்தை வளர்க்கிறோமா? இதுல இருந்து என்ன சொல்ல வர்றோம்னா, எல்லாரும் ஒவ்வொரு மரக்கன்றுகளை நடுங்க. மழை இருந்தால் தூய்மையான காற்று கிடைக்கும். மழை, அதாவது மரம் இருந்தால் நல்ல பருவ மழை பெய்யும். அப்ப இந்த மரத்தினாலே மனிதர்களுக்கு எவ்வளவு ஒரு நன்மை இருக்கு. ரோட்டா சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டாம வளர்க்க பாருங்கன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு குழந்தை பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு நபர்களுக்கு ஒரு 5 மரக்கன்றுகளை கொடுத்தா இந்த உலகம் பசுமை அடையும் என்ற பொருளாக இருக்கட்டும். ஒரு சின்ன சத்தம் கேட்டு. என்ன சத்தம்? அந்த சத்தத்தை கேட்டீங்களா? அந்த சத்தத்துல வேற சத்தம் கேட்டீங்களா? இல்ல, ஆளோலம் சோங்கிற சத்தம். சாமி, இங்கெல்லாம் திணைக்காவலுக்கு வந்திருக்கோம். நாங்க காட்டுக்குள்ள தினம் வச்சிருக்கோம். கருந்தின சிந்தனை காவல் ஆடவர் உழுது பயிரிடுவோம். பெண்கள் திணைக்காவல் வழக்கம். எங்க உலக வழக்கப்படி ஆண்கள் என்ன செய்யணும்? உழுது பயிரிடுவோம். பெண்கள் திணைக்காவல் காப்பது வழக்கம். சரி. ஆகையினால காவலுக்கு வந்திருக்கோம். நான் மட்டும் வரல, 1க்கு 3 பேர் வந்திருக்கோம். 1க்கு 2 பேர். அதான் 1க்கு 2 பேர் உள்ள இருக்காங்க. அடுத்த காவல் இருக்கக்கூடிய ஆளு என் அம்மா. ஆளு. பார்த்தா